வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடு. என்னடா மஞ்சளெல்லாம் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? இது என்ன பொரியலை பற்றி? பூசணிக்காய். பூசணிக்காய் பொரியல். பூசணிக்காயும் பொரிஞ்சுன்னு சாப்பிடலாம் நம்மள. இது என்ன பற்றி? கீரி மீன். கீரி மீன் பொரியலா? நம்ம பொரியலை கடிச்சிட்டு அப்படி பச்சை மிளகா கடிக்கணும். என்ன பற்றி? மற்ற கறி என்ன பற்றி? கீரி மீன் சொல்லி ஆ கீரி மீன் பொரியல், ம் பூசணிக்காய் பொரியல். ஆ எல்லாம் பொரியலும் கறிகளும் என்ன பற்றி? நல்லா இருக்கா? சாப்பிட்டு பார்த்தீங்களா? அப்படின்டா மகன்டா கறி எப்படி? நேற்றெல்லாம் நீங்கள் சமைச்சு அந்த வீடியோ போட்டோம். நம்ம அன்றைக்கு மகன் பச்சிக்கன் கறி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நான் ஆக்குனா எனக்கு நல்லா இருக்காது. அப்போ நீங்கள் ஆக்குனா உங்களுக்கு நல்லா இருக்கு, நான் ஆக்குனா உங்களுக்கு நல்லா இருக்குதா? அப்போ சாப்பிடுங்க வடிவா. இந்த கணக்கை சாப்பிடணும் சரியா? நல்லா கோப்பை ஃபுல்லாக வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் எல்லாம் பண்ண மாட்டே தொட்டு. இது நண்பர்களே, இந்த கீரி மீனுக்கு சொதி இல்லை, இது ஒரு பால் கறி. அதாவது சொதிச்சுன்னா தண்ணி மாதிரி இது வந்து கிட்டாக வச்சுருக்கு. அதாவது மாங்காய் புளி கூட ஒரு உப்ப விஜல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கறி வச்சுக்கேன். ஒரு கிலோ மீன் தான் சாப்பிடலாம் போல. மீனை சாப்பிட்டு பாருங்க, என்ன டேஸ்ட் உண்டு. ஒரு கிலோ மீன் சாப்பிடணும்னா இப்படி சமைச்சா சாப்பிடலாம் வச்சு. நல்லா தான் இருக்குது மாங்காவோடது. அது நீ ருசிச்சு சமைச்சா அப்படித்தான். மகன் ருசிக்க சமைக்கிறாளே. அவன் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, என்னண்டா ஒழிச்சுக்கிற நண்பர்கள் என்ன இப்படி சாப்பாட்டு வீடியோ போடுற, அப்படி சேரணும் இப்படி சேரணும், என்ன அப்படி சொன்னால் சரியாக சமைக்கிற சாப்பாடு அது இதுண்டு கொஞ்சம் என்ன நையாண்டியும் பண்ணுறாங்க, நக்கலும் பண்ணுறாங்க. அதுதான் நண்பர், இந்த கதை வழியாக கூட இந்த வீடியோ முழுமையாக பாருங்க நண்பர். நையாண்டியும் பண்ணுறாங்க, காண்றத்தில் சில நையாண்டி பண்ணுறாங்க. மீன்கறி என்ன தெரியாதான்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ஒரு வீடியோ ஆண்டு கேட்குறாங்க. ஒரு சில பேர் அதை நல்லாமல் சொல்கிறாங்க. ஒரு சில பேர்னா கூடுதலானாக்கள் நல்லா சொல்கிறாங்க. நம்ம உறவுகளுக்கு தெரியும், கூடுதலானாக்கள் நல்லா சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் இந்த மீன் கறியை நாங்கள் பார்க்கலையா, நான் சொன்னோம் நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னா தட்டி விடுங்க அப்படின்னு நண்பர்களே. எனக்கு ஒரு தகவல் இதில் தெரியணும். நான் போடுற இந்த சாப்பாட்டு வீடியோ யாருக்கெல்லாம் பிடிக்குமன்றதை, பிடிச்சாக்கள் கூட இருக்கா, பிடிக்காதாக்கள் கூட இருக்கா, அதுக்காண்டி தான் நண்பர்கள் இன்றைக்கு நான் இந்த வீடியோ போடணுன்றதில்ல. நான் சில போகிற இடங்களில் சில கதைகள் அதெல்லாம் கேட்டது போல எனக்கு இன்றைக்கு ஒரு வீடியோ போடணுன்ற ஒரு இதில் வந்து தான் இப்போ சமைச்சு இந்த வீடியோ போட்டது. நண்பர்களே, நாம் வந்து ஆர்ட்டையும் எதுக்கும் இல்லை நண்பர்களே. நம்ம வந்து ஒரு சுயநலமான நம்ம சராசரி வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாப்பாட்டை நம்ம வீடியோவாக போடுறோம், அவ்வளோதான். அதற்கும் அவங்கவுங்கள விரும்பினா போட்டுக்கலாம்.
நான் பேர் ஆரம்பிச்சிருக்கேன். நானும் டாப்பிச்சு நாங்கள் ஒரு எங்களோட சந்தோஷம் இதில் கிடைக்குது. அதே மாதிரி 4 சனமும், அதாவது இந்த உறவுகளும் 4 பேர் என்ன பார்த்து சந்தோஷப்படுறீங்க, ஆசைப்படுறீங்க, என்ன விரும்புகிறீங்க, கதைக்கிறீங்க, பழகுறீங்க, என்ன வீடியோவுக்கு லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. அதான் எனக்கு பிடிச்ச விஷயம் நண்பர்களே. நான் கதைச்சதும் தப்பாக இருந்த நண்பர்களை மன்னிச்சுக்கணும். இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சொல்லுங்கள் பிடிச்சி. நன்றி நண்பர்களே, சொல்லுங்கள். நான் சாப்பிட்டுருக்கேன் தம்பி, மிக உங்களுக்கு நன்றி. நீங்களும் ஒருக்கா இங்கே வந்தீங்கன்னா சாப்பிடலாம். இங்கே வாரையில் இல்லையே. அதுதானே, அது சாப்பிடலாமா பிஜி? சாப்பாடாக கொடுப்பீங்களா? அப்போ நண்பர்கள் வந்தால் சாப்பாடு சமைச்சு கொடுப்பீங்க? அவங்க வந்து கேட்டாங்கன்னா நான் உடனே சமைச்சு கொடுப்போம். பாருங்கள், அப்படி அந்த நிலைமையில் தான் இருக்கேன். நண்பர்கள் வந்தால் சாப்பாடு சமைச்சு தரச்சுன்னா தான் சமைச்சு தருவேன். நன்றி நண்பர்களே. இன்னொரு சாப்பாடு வீடியோட மீண்டும் உங்கள்கிட்ட வருவேன். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுறேன். இந்த சப்போர்ட் பண்ணுற அனைத்து உறவுகளுக்காகவும் நன்றி.